பரசலூர் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா செம்மாண்டார் கோயில் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இந்த கோயில சிவபெருமான் என்ன வீர தீர செயலை நிகழ்த்தினார் அப்படின்னா தட்சனை வதம் செய்த ஒரு அழகான வரலாறு. இந்த தட்சன் யாரு அப்படின்னா தட்சனும் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரியலாம். சிவபெருமான் இவனுடைய தவ வலிமையின் காரணமாக 3 வரங்களை கண்டிப்பா கொடுத்துறார். ஆணவம் அப்படிங்கிறது அழிக்க வல்லது. இந்த தட்சனுக்கும் ஆணவம் மேலிட தனக்கே மகளாக பார்வதி தேவி பிறக்க திருமண வயது வந்தவுடனே சிவபெருமான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முற்பட கன்னிகாதானம் செய்கிற போது என்னுடைய கைக்கு கீழத்தான் உலகை ஆளக்கூடிய இந்த சிவபெருமானுடைய கையே அப்படின்னு சொல்லி மிகுந்த ஆணவத்தோடு பேசுகிறான். தாட்சாயினிக்கு வருத்தம். ஏன்னா இரவோடு இரவாக சிவபெருமான் தாட்சாயினை திருமணம் செய்து கொண்டு போயிடுறாரு. சந்திரனுக்கு சாபமே வழங்கிடுறான் தட்சன். தேய்ந்து ஓய்ந்து மாய்ந்து போக கடவுள். சிவபெருமான் தன்னுடைய உடலில் இருந்து அகோர பைரவரை வெளிப்படுத்துறாரு. இந்த பைரவர் போய் என்ன பண்றாருன்னா ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். தினமொரு திருத்தலம் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு அட்ட வீரட்ட தலங்களில் 4வது திருத்தலத்தை சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த திருத்தலம் திருப்பரியலூர் என்கிற பெயரோடு வழங்கப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு திருத்தலம். தற்போது இது பரசலூர் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா செம்மாண்டார் கோயில் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இந்த கோயில சிவபெருமான் என்ன வீர தீர செயலை நிகழ்த்தினார் அப்படின்னா தட்சனை வதம் செய்த ஒரு அழகான வரலாறு. இந்த தட்சன் யாரு அப்படின்னா பிரம்மாவினுடைய மகன் பிரகஸ்பதி அப்படின்னு இவனை சொல்லுவாங்க. படைக்கும் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய பிரம்மா தனக்கு ஒரு பிரகஸ்பதியை உருவாக்குறார் இந்த தட்சனை. இந்த தட்சனை சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் மேற்கொள்ள சொல்லி பணிக்கிறார். அதன்படி தட்சனும் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரியலாம். இந்த தவம் பல ஆண்டுகளாக போக சிவபெருமான் காட்சி கொடுத்து அருள் வழங்க முற்படுறார். அப்படி அருள் வழங்க முற்படுகிற போது வேண்டுவது யாது அப்படின்னு கேட்கிற போது 3 வரங்களை கேட்டு பெறுகிறான் இந்த தட்சன். முதல் வரம் தன்னுடைய பிறந்த நாளை உலகத்தூவிர்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் வரம். 2வது வரம் என்ன கேட்கிறானா தனக்கு எல்லா தேவர்களும் அடிபணிய வேண்டும் அப்படின்னும். 3வதாக சிவபெருமானினுடைய மனைவியாகிய பார்வதி தேவி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 3 வரங்களை கேட்டு பெறலாம். சிவபெருமான் இவனுடைய தவ வலிமையின் காரணமாக 3 வரங்களை கண்டிப்பா கொடுத்துடுறார். கொடுத்த உடனேயே இவனுக்கு என்ன ஆகுது, ஆணவம் மேலிட ஆரம்பிக்குது. இந்த 8 தலங்களிலுமே இந்த அசுரர்களுக்கு ஆணவம் மேலிட ஆரம்பித்த பிறகுதான் 8 வீரட்ட செயல்களுமே நிகழ ஆரம்பிக்குது. ஏன்னா ஆணவம் அப்படிங்கிறது அழிக்க வல்லது. இந்த ஆணவத்தோடு யாரெல்லாம் சிவ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அழிவு ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த அட்ட வீரட்ட செயல்களையும் சிவபெருமான் நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த தட்சனுக்கும் ஆணவம் மேலிட தனக்கே மகளாக பார்வதி தேவி பிறக்க இந்த மகளுக்கு தாட்சாயினி அப்படிங்கிற திருநாமத்தோடு வளர்த்து வரான். இப்படி வளர்த்து வருகிற போது இந்த மகளுக்கும் திருமண வயது வருது. திருமண வயது வந்தவுடனே சிவபெருமான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முற்பட பல சோதனைகள் வைக்க இந்த சோதனைகளிலெல்லாம் வெற்றி பெற்ற தாட்சாயினியை திருமணம் செய்ய திருமண ஏற்பாடும் அமோகமா நடைபெற ஆரம்பிக்குது. அதுவரைக்கும் உள்ளுக்குள் இருந்த ஆணவம் வெளிப்பட ஆரம்பிக்கிற அது எப்ப வெளிப்பட ஆரம்பிக்குதுன்னா சிவபெருமானுக்கு கன்னிகாதானமாக தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்க கன்னிகாதானம் செய்ய வரான் தட்சன். அப்ப வருகிற போது மாப்பிள்ளை கை கீழே, சிவபெருமானுடைய கை கீழே, அதற்கு மேல தாட்சாயினியினுடைய கை, அதற்கு மேல தட்சனுடைய கை வைத்து கன்னிகாதானம் செய்கிற போது என்னுடைய கைக்கு கீழத்தான் உலகை ஆளக்கூடிய இந்த சிவபெருமானுடைய கையே அப்படின்னு சொல்லி மிகுந்த ஆணவத்தோடு பேசிடுறான். இதை பேசுன உடனேயே சிவபெருமான் அந்த இடத்தை விட்டு போயிடுறார். ஏன்னா ஆணவத்தோடு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக சிவபெருமான் அவருடைய மனத்தில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்னே சாட்சி. அங்கிருந்து போன உடனேயே எல்லாரும் வியப்படைஞ்சிட்டாங்க. சிவபெருமான் இங்கிருந்து போயிட்டாரா அப்படின்னு எல்லா தேவர்களும் இடத்தை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க.
போன உடனேயே தாட்சாயினிக்கு வருத்தம். ஏன்னா தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் திருவிளையாடல். ஆனா தவறு செய்தது தட்சன், தாட்சாயினி கிடையாது. தன்னை ஏன் திருமணம் செய்து கொள்ளன்னு சொல்லி சிவ வழிபாடு மேற்கொள்ள இரவோடு இரவாக சிவபெருமான் தாட்சாயினியை திருமணம் செய்து கொண்டு போயிடுறாரு. இப்போ இருந்த ஆணவம் கோபமாக மாறுது. கோபமாக மாற எல்லா தேவர்களையும் துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறான். துன்பப்படுத்தி ஆரம்பிச்சதுல சந்திரனுக்கு சாபமே வழங்கிடுறான் தட்சன். தேய்ந்து ஓய்ந்து மாய்ந்து போக கடவுதுன்னு. இந்த சந்திரனுக்கும் சாப விமோசனம் கொடுத்து சிவபெருமான் தன்னுடைய தலையில் எடுத்து வைத்துக்கிறார். இப்போ இன்னும் தனக்கு பகையாளியாகி சந்திரனையே தனக்கு நண்பனாக மாற்றிக்கொண்டார் சிவபெருமான். இன்னும் கோபம் சிவபெருமான் மேல. இப்படி ஆணவமலம் அதிகரிக்க அதிகரிக்க தட்சன் ஒரு மாபெரும் யாகத்தை நடத்த உத்தேசிக்கிறான். இந்த யாகத்துக்கு எல்லா தேவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படுது. இல்லை, அழைப்புன்னு சொல்லக்கூடாது, மிரட்டல் விடுக்கப்படுது. கண்டிப்பா இந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி எல்லா தேவர்களும் கலந்துக்கிறாங்க. மனிதர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்றாங்க. ஆனா சிவபெருமான் மட்டும் அந்த யாகத்தில் இல்லை. ஏன்னா சிவபெருமானை அழைக்காமலே இப்படி ஒரு மகா யாகத்தை நடத்துறான். இதை கேள்விப்பட்ட தாட்சாயினி தன்னுடைய கணவருக்கு கிடைக்க வேண்டிய அவிழ்பாகத்தை வாங்கியே ஆக வேண்டும்னு சொல்லி சிவபெருமானிடத்திலே போராடி அங்கிருந்து புறப்பட்டு தட்சனுடைய மனைக்கு வராங்க. இங்க வந்த உடனே சிவநிந்தனை நடக்குது. சிவபெருமான் எல்லாம் ஒரு ஆளா, சுடுகாட்டை ஆளக்கூடியவன், சாம்பலை பூசக்கூடியவன், அவனுக்கு உடுப்பில்லை, இப்படியெல்லாம் தட்சன் சிவநிந்தனை செய்கிறாரு. இதை கேட்டு தாட்சாயினுடைய மனம் தாங்க முடியாம இந்த யாகம் அழிந்து போக கடவுதுன்னு சொல்லி அங்கிருந்து சாபம் கொடுத்து மீண்டும் கைலைக்கு வராங்க. வந்த உடனே சிவபெருமான்கிட்ட நடந்த அத்தனையும் சொல்ல சிவபெருமான் தன்னுடைய உடலிலிருந்து அகோர பைரவரை வெளிப்படுத்துறாரு. இந்த பைரவர் போய் என்ன பண்றாருன்னா இந்த தட்சனுடைய தலையை வெட்டி அந்த யாகத்தில் போடுறார். யாகத்தில் போட்ட பிறகு அந்த யாகமும் பயன்பெறாமல் போனது. அதன் பிறகு உலக உயிர்கள் எல்லாம் சமநிலை அடைய எல்லோருக்கும் அமைதி ஏற்படுகிறது. இப்படி அமைதி ஏற்பட்ட பிறகு சிவபெருமான் அந்த தட்சனுக்கு மீண்டும் வரத்தை கொடுக்கிறார். என்ன வரம் கொடுக்கிறாருன்னா ஆட்டுத்தலை வைத்து ஆட்டுத்தலையோடு இருக்க கடவுள்னு சொல்லி மீண்டும் உயிர்ப்பிக்க செய்கிறார். இப்படி மீண்டும் உயிர் கொடுத்த பிறகு எல்லா உயிர்களுக்கும் வளங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய சிவபெருமானாக தட்சபுரீஸ்வரராகவும் உமையம்மை இளங்கொடி அம்மையாகவும் இந்த திருத்தலத்தில் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பு இருந்தால் இந்த திருத்தலத்தில் சென்று இந்த இறைவனை வழிபட்டு வாழ்க்கையிலே சகல விதமான எதிரி தொல்லைகளிலிருந்து நீங்க இந்த இறைவனை வழிபட்டு எல்லா விதமான வளங்களையும் பெறும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த திருத்தலத்தில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.